வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியை நெருங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,55,000 கன அடி நீர்வரத்து. சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக களை கட்டிய ஆப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடியும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றும் உற்சாகம். தெலங்கானா, பஞ்சாப் உட்பட 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மகாராஷ்டிரா ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரியவரான கே கைலாஷ்நாதனை நியமித்தார் குடியரசுத் தலைவர். மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தார். 11 வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன? என் பேர் பரிமளாங்க ஐயா. சரி. ஐயாசாமி காலனி காங்கேயத்திலிருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தது. 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற ஒவ்வொரு இந்தியரும் மாநிலமும் முக்கிய பங்காற்ற வேண்டும். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளும் கூட்டாட்சியின் அங்கம் என உணராமல் எதிரி போல் நடத்துவதா என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் சீமானை ஆறத் தழுவிய அண்ணாமலை. கை குலுக்கி மகிழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்த நிலையில் வீசும் சூறை காற்று. உதகை கோத்தகிரி சாலையில் விழுந்த 7 மரங்களை இரவோடு இரவாக அப்புறப்படுத்திய மாநில பேரிடர் குழு. தர்மபுரியில் சகோதரியின் காதலுக்கு எதிர்ப்பு. ஹோட்டலுக்குள் நுழைந்து வேறு மதத்தைச் சேர்ந்த காதலனை வெட்டி கொன்ற காதலியின் இரட்டை சகோதரர்கள். தெலங்கானாவில் சாலை தடுப்பில் மோதி எதிர் திசையில் பாய்ந்த கார். 2 பேருந்துகள் மீது மோதியதில் காரில் பயணித்த 2 மரணம். சென்னையில் மூதாட்டியை கொன்ற கணவன் மனைவி கைது. கூவம் ஆற்றில் உடலை வீசும் முன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற வீடியோ வெளியானது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே மாட்டுத் தொழுவத்தில் நுழைந்த யானை கூட்டம். கால்நடைகளுக்காக வைத்திருந்த தவிடு, புண்ணாக்கு மூட்டையை ருசித்துச் சென்றன. டெல்லியில் IAS தேர்வு பயிற்சி மையத்துக்குள் புகுந்த மழை வெள்ளத்தில் சிக்கி 2 மாணவிகள் உட்பட 3 தேர்வர்கள் உயிரிழந்த பரிதாபம். உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவ மாணவிகள். பரபரப்பாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி லீக் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. இன்று நடக்கும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் பதக்க வாய்ப்பை உறுதி செய்வாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை கொண்டாடிய புதுச்சேரி. கடற்கரை சாலையில் கண்கவர் வான வேடிக்கை, நடனம் என அமர்க்களம்.
முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் அதிரடி. இலங்கையை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம். சென்னை அண்ணாநகர் 2வது நிழற்சாலையில் 5வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. சிறியவர்கள் தொடங்கி இளைஞர்கள், பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. தற்போது 5வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எவ்வளவு பேர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா நகர 2வது நிழற்சாலையில் 5வது வாரமாக இன்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது காலை 6 மணி முதலே களைகட்ட தொடங்கியது. தொடர்ச்சியாக சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் காலை முதலே களைகட்ட தொடங்கியது. தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது களைகட்ட தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்றது. தொடர்ந்து ஆடல் பாடல் என டிஜே ஒலிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே நாம் இது குறித்து கேட்கலாம். ப்ரோ, ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ லைக் வாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேலை பார்க்குறோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தீங்கன்னா வாரம் ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினெட்லி ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது வருஷமா போன வருஷத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக வைப்பு தான், ஜாலி தான், ஃபன்னு தான். ரொம்ப எல்லாருக்கும் மனசுல கஷ்டம் இருக்கும், டிப்ரெஷன், அது இது வேதனை எல்லாமே இருக்கும். அது எல்லாமே தூக்கி போடுறதுக்கு ஒரு எஸ்கேப் ஜோனா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பார்த்து வாங்க, அட்டென்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். தொடர்ந்து ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு நேரங்களில் ஒலிக்கக்கூடிய டிஜே என அனைத்துமே காலை நேரங்களில் ஒலிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் களை கட்டி தொடங்கி நடைபெற்று முடிந்தது. பாலகி, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு. மகாராஷ்டிரா ஆளுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனும், புதுச்சேரி ஆளுநராக கைலாசநாதன் உட்பட 12 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். 10 மாநிலம் மற்றும் புதுச்சேரி உட்பட 2 யூனியன் பிரதேசங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மகாராஷ்டிரா ஆளுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அவர் ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராகவும் கூடுதலாக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிராவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்தில் 18 ஆண்டுகள் பணியாற்றிய கைலாசநாதன் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் கருதப்படுகிறார். ஓய்வு பெற்ற பிறகும் 11 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்தில் கைலாஷ்நாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதேபோன்று தெலங்கானா ஆளுநராக திரிபுராவின் முன்னாள் துணை முதலமைச்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநில ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் அசாம் மாநில ஆளுநராக இருந்த குலாப்சந்த் கட்டாரியா பஞ்சாப் ஆளுநராகவும் சண்டிகரின் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிற்கு மணிப்பூர் மாநிலம் கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவாரும் சத்தீஸ்கர் ஆளுநராக ராமன் தேகாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த விஜய் சங்கரை மேகாலயா ஆளுநராகவும், ஓம் பிரகாஷ் மாதூரை சிக்கிம் ஆளுநராகவும், ராஜஸ்தான் ஆளுநராக ஹரிபாபுவையும் நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.